ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம இறால் பக்கோடா மாதிரி வச்சுக்கலாம், 65 மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இறால் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் சிக்கன் 65 பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இவ்வளோதான். இதை வச்சு நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த இறாலை சேர்த்துக்கிறோம். நான் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நிறையா சேர்க்க வேணாம், கொஞ்சம் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் மைதா மாவு சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சிக்கன் 65 பொடி தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் அப்படியே போட்டுறோம். இதை இப்போ நல்லா பிசைஞ்சு விடுங்க. இறாலில் லைட்டாக தண்ணி வரும், முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணி அப்படி பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப தண்ணியாயிராமல் கொஞ்சம் கட்டியான பதத்திலேயே வைங்க. அப்போ தான் நம்ம போட்டு எடுக்கும்போது நல்லா அழகாக பக்கோடா மாதிரி வரும். நம்ம 65 மாதிரியும் இருக்கும் பார்க்க. பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்தால் ஃபுட் கலர் ஆட் பண்ணுங்கள் கலருக்காக. இல்லைன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தால் அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நல்லா ஊற வைப்போம். அதுக்கப்புறம் போட்டு பொரிக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா இறால் ஊறி இருக்கு. நம்ம இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். நான் அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இறால் ஒன்று ஒன்றா எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும். அது ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நம்ம ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். ஆல்ரெடி ஊறி இருக்கு, நம்ம 2 நிமிஷம் மட்டும் வேக வைப்போம். பாருங்கள், இறால் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அழகாக 65 மாதிரி இருக்குது. நம்ம இது பக்கோடா மாதிரியும் சாப்பிட்லாம், சிக்கன் 65 மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ மிச்சத்தையும் நம்ம எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெயில். அடுப்பை லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறால் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.